அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளே, இந்த அரங்கத்திற்கும் வெளியிலேயும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற, அடுத்து பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்க இருக்கிற உயிரினும் மேலான ஐயா அவர்களின் நம்பிக்கைக்குரிய செயல் வீரர்களாக வந்திருக்கிற, அதிலும் குறிப்பாக மூத்த நிர்வாகிகள், முன்னோடிகள், இந்த இயக்கத்திற்கு எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு மருத்துவரையா அவர்கள் என்ற உணர்வோடு இங்கே வந்திருக்கிற முன்னோடிகளே, மூத்த நிர்வாகிகளே, இந்நாள் முன்னாள் பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களே, இந்த இயக்கத்தில் வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்கிருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, அனுமதி பாதுகாப்பு கொடுத்து நமக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிற காவல்துறை நண்பர்களே, உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசுனாங்க, வீர முழக்கத்தோடு பேசினாங்க. இந்த வீரம் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது என்று சொன்னால், நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய குடும்ப தலைவராக ஏற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வழி. ஐயா அவர்களே, உங்கள் வழியை நாங்கள் போக்க வந்திருக்கிறோம். நாங்கள் பதவிக்காக வரவில்லை. உங்கள் உயிரை காப்பதைப் போல நாங்கள் உங்களை காக்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். நான் பார்க்கிறேன், மேடையில் பார்க்கிறேன், பாருங்க. வன்னியர் சங்க தலைவர் மூத்த நிர்வாகி இருக்காரு, முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் இருக்காரு, திருக்கச்சூர் ஆறுமுகம், துரை முன்னாள் எம்பி, மேடையில் பாருங்க. இந்த அரங்கத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறேன். 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மூத்த நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? ஐயா அவர்களே, உங்களுக்கு எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், அதிலும் குறிப்பாக நீங்க வளர்த்து படிக்க வைத்த, ஆளாக்கிய, அமைச்சராக்கிய, நாடாளுமன்ற உறுப்பினராக்கிய உங்க மகனால் வந்தால், ஒரு மகனால் வந்தால், நாங்கள் லட்சோபலட்சம் மகன்கள் இருக்கிறோம், மகன்கள் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கறதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. மருத்துவர் அன்புமணி யார்? எப்போது இந்த இயக்கத்திற்கு வந்தார்? யாரால் வந்தார்? எண்ணி பார்க்க வேண்டும். பேராசிரியர் தீரன் இருக்கிறார், பூத்த அருள்மொழி இருக்கிறார், நான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் 1980 ஐயா அவர்களோட இயக்கத்தில் நுழைந்தவர்கள். இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி எப்போது வந்தார்? எப்படி வந்தார்? யாருக்காக வந்தார்? நீங்க வேகமாக பேசுறேன்னு நினைக்காதீங்க. என்ன வழிக்காக பேசுறேன்னு கூட இல்லை, எல்லாரும் வீரத்தோட பேசினாங்க. என்ன கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினராக நீக்கிறதாக ஒரு செய்தி. நீக்க முடியாது, நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா மருத்துவரையா அவர்களால், உங்களால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் மருத்துவர் அன்புமணி. நீதிமன்றம் சொல்லிவிட்டது, நானும் சொல்லலை, நீதிமன்றமே தீர்ப்பளித்து விட்டது. அப்ப உறுப்பினரே இல்லாத, கட்சியில் பொறுப்பிலே இல்லாத என்னை எப்படி நீக்க முடியும்? அந்த செய்தி வந்ததுக்காக நான் வேதனையோடு பேசல. எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் என்னை நீக்கிய செய்தி என்ற அறிவிப்புக்கு அல்ல, பெற்று வளர்த்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த உங்கள் தந்தை, எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஐயா அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே. ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். பொறுங்கய்யா, அவசரப்படாதீங்க, கண்கலங்காதீங்கன்னு சொன்னேன்.
மணி என் இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது யாரால்? ஜி.கே. மணியாலா? நம்முடைய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்களாலா? இங்கே வந்திருக்கிற உங்களாலா? இல்லை, தன்னுடைய மகனால். எப்படி இருக்கிற மகன்? திருக்குறள் நிறையா இருக்குது, சொல்லலாம், சொல்லிக்கிட்டு நேரம் இல்லை. அடுத்து இன்னொரு செய்தி சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது யாரால் உருவாக்கப்பட்டது? எப்படி உருவாக்கப்பட்டது? பதவியைக்கு ஆசைப்பட்டவர்களால் உருவாக்கப்படவில்லை. இந்த இயக்கம் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம், சிறை கொடுமைகளை அனுபவித்து உருவாக்கிய இயக்கம், உயிர் தியாகம் செய்த இயக்கம், 21 உயிர்களை இன்னுயிர் நீக்க செய்து லட்சக்கணக்கானவர்களை சிறைக்கு சென்று உருவாக்கிய அந்த இயக்கத்தை மருத்துவரையா அவர்கள் கட்டி காத்து வருகிற பாட்டாளி மக்கள் கட்சியை சதியால் சூழ்ச்சியால் அபகரிக்க நினைத்தால் ஐயா வேதனைப்பட்டார். இன்னும் தெரியும், தமிழ்நாட்டிலும் இந்திய திருநாட்டிலும் எல்லா தலைவர்களாலும் அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் என்று பாராட்ட பெற்றவர் மருத்துவரையா அவர்கள். கண்கலங்கினார், வேதனைப்பட்டார். இப்பொழுது இல்லை இல்லை, வேதனை இல்லை, கலங்க மாட்டேன், இதை மீண்டும் துணிந்து நிற்கிறேன், மறுப்புரை